ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயஸ் சமையல். நம்ம சேனலில் இன்றைக்கி நல்லா சாஃப்டாக சூப்பரான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. இது பண்ணுறதுக்காக அடிகனமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப்பு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு நல்லா காய்ச்சி ஆறின பால் சேர்த்துக்கோங்க. பால் நல்லா சில்லுன்னு இருக்கணும். நல்லா ஆறினதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி கட்டாமல் பாலும் இந்த பால் பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். அடுப்பில் வைக்காமல் கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பில் வச்சிங்கன்னா பாலோடு சேர்த்து பால் பவுடர் கலரும்போது கட்டிடும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பில் வச்சு கலந்துக்கலாம். பால் பவுடர் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பு பற்ற வச்சு அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துட்டு கைவிடாமல் அடுப்பை மீடியம்லேயும் சிம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது லைட்டாக கொதித்து திக்காகட்டும். லைட்டாக திக்கானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு திரும்பவும் அப்படியே கலந்து விடுங்க. நல்லா கொதித்து நல்லா சுருண்டு வரணும். கடாயில் ஒட்டாத நல்லா திக்காகி சுருண்டு வரணும். அது வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். கைவிடாமல் கலந்து விடணும். நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடியில் அந்த பால் பவுட்ரு அப்படியே கட்டிடும். அதனால் கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா திக்கானதுக்கப்புறமா இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துட்டு திரும்பவும் அப்படியே ஒரு முறை கலந்து விட்டிங்கன்னா நல்லா திக்காகிடும். கொஞ்சம் கூட இந்த மாதிரி கடாயில் ஒட்டாத அளவுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. இது நல்லா ஆறட்டும். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும் இந்த சாஃப்டாக இந்த ஸ்வீட்டு. நல்லா ஆறினதுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு உருண்டை பிடிச்சிட்டு கொஞ்சமாக உள்ளங்கையில் நெய் தடவிட்டு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸ்பூன் வச்சு எடுக்கும்போது ஸ்வீட் எல்லாமே ஒரே சைஸில் இருக்கும். சுத்தமாக ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு சின்ன சின்ன உருண்டையாக இந்த மாதிரி உருட்டிட்டு நல்லா சாஃப்டாக உருட்டிக்கோங்க. நடுவில் கை வச்சு சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். அவ்வளோதான், சூப்பராக தயாராகிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையுமே ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்பூன் வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு எல்லா ஸ்வீட்டும் ஒரே சைஸில் இருக்கும். அவ்வளோதான், இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இது மேலே கொஞ்சமாக டெக்கரேஷனுக்காக நான் பிஸ்தா கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பாதாம் கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே அதே டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக சிம்பிளாக தயாராகிடுச்சு ஸ்வீட் ரெசிபி. இது வீட்டுக்கு யாரோ கெஸ்ட்டு வந்தாலோ இல்லை குழந்தைங்களுக்கு ஏதோ ஃபங்க்ஷன் டைமில் கூட டக்குன்னு செஞ்சுக்கலாம். நம்ம கடையில் வாங்க வேண்டியதில்லை. வீட்லேயே நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக அழகாக இருக்கும். இந்த ஸ்வீட் ரெசிபி செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இது நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பேக் பண்ணுறதா இருந்தால் கூட இந்த மாதிரி பண்ணி ஸ்வீட் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுக்கலாம். வீட்டில் செஞ்சதுன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.